மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். எக்கனாமிக்ஸ்ங்கிறது 2 பிரான்ச்சா உண்டு. ஒண்ணு மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்னொன்னு மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்னங்கிறத அடுத்து வரக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோவா பார்ப்போம். இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்னங்கிறத பார்ப்போம். மைக்ரோ அப்படின்னாலே அது ஒரு ஸ்மால் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இது ஒரு பிஹேவியர் எக்கனாமிக்ஸை சார்ந்தது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ங்கிறது நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்றதுக்கு பதிலா ஒரு இண்டிவிஜுவலோட இன்கம் பார்க்கறது, இன்ஃப்ளேஷனை கணக்கெடுக்கிறதுக்கு பதிலா ஒரு ஃபேம் அதாவது ஒரு நிறுவனத்தோட லாபத்தை கணக்கெடுத்து பார்க்கறது, இந்த மாதிரியான ஒரு இண்டிவிஜுவல் இல்லாட்டி ஹவுஸ் ஹோல்ட் சம்பந்தமான ஒரு பொருளாதாரத்தை பார்க்கறது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸோட அப்ரோச் எப்படி இருக்குன்னா பாட்டம் டு டாப். ஏன்னா இதுல நம்ம தனிநபரோட வருமானம், ஒரு ஃபேமோட வருமானம்ங்கிறது தான் நம்ம கணக்கெடுத்துட்டு வரோம். நேரா நம்ம நேஷனல் இன்கம் அதாவது தேசிய வருமான கணக்கெடுப்புக்கு நம்ம போகல, கீழேண்டு போறனால பாட்டம் டு டாப் அப்ரோச்சா தான் இது இருக்குது. இதெல்லாம் தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்.